வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். விநாயகப் பெருமான் அருளால் மேசராசி நேயர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும். நோய் விலகட்டும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் 6:51 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பம். 4:28க்கு மேல் இன்னைக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. இன்றைய நாள் புதன்கிழமை. ஆணவக்காரர்கள், பொறாமை பிடித்தவர்கள், அதாவது நீங்கள் அல்ல, மேசராசி நேயர்கள் ரொம்ப பொறுமையானவர்கள், அதிக மனக்குழப்பம் நிறைந்தவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர்கள், உங்கள் வாழ்க்கையில் பொறாமை பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், ஆணவக்காரர்கள் அடிக்கடி கிராஸ் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையில். இன்றைய கிரக நிலைகள்: மேசராசிக்கு தனஸ்தானத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7இல் சுக்கிரன். தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பது திடீர் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 11ஆம் இடத்தில் ராசிக்கு அதிபதி, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்திற்கு, பொதுவாகவே உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா ஜோதிட சக்கரத்தில் முதன்மை ராசி. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதிக செல்வங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான். அவர் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். 12இல் ராகுவால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஒரு நேயர் சொன்னார். அது அவரவர்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில். அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2ஆம் தனஸ்தானத்தில் வந்து உள்ளார். தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்து உள்ளார். அது நிறைய நன்மைகள். சுக்கிரன் வீட்டில் குரு, சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். கணவன் மனைவி உறவில் உரசல்கள், சிக்கல்கள், சர்ச்சைகள், விவாகரத்து போன்றவைகள் இருந்தால் அவையெல்லாம் விலகும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள். ஒரு நேயருக்கு அபாசன் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறமா குழந்தையே பிறக்கலை, எனக்கு குழந்தை பிறக்க என்ன கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவானை தொடர்ச்சியாக வியாழக்கிழமை அன்று ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய 4 வியாழக்கிழமை வரும். அதில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை உங்களால் தொடர்ச்சியாக அதே வேலைக்கிழமை நீங்கள் போனாலும் சரி, இல்லது அதை விட்டுடுச்சு அடுத்த வேலைக்கிழமை நீங்கள் போகலாம். ஆனால் மாதம் விடக்கூடாது. 9 மாதம் குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்ட கடலை வைத்து, அதாவது குரு பகவான் எதிரே அமர்ந்து கொண்டு புத்திர பாக்கியம் வேண்டும். ஒரு தந்தை குரு தட்சிணாமூர்த்தி பகவான் யார் என்றால் சிவபெருமானின் மறு அம்சம். ஒரு அப்பா கிட்ட ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எனக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்கு எப்படி கேட்போமோ அதுபோல் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க. கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக 9 மாதம் மஞ்சள் வஸ்திரம் சாத்த வேண்டும். முடிந்தால் 3, அதாவது ரொம்ப வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்க வாய்ப்பு வரும். இது 9 மாதம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஏதாவது ஒரு வியாழக்கிழமை, அப்போ 9 வியாழக்கிழமை தொடர்ச்சியாக பண்ணுங்கள்.
அதுக்கு ஸ்லோகங்கள் இருக்குது. ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது எல்லாமே அதில் அடங்கிடும். எனக்கு வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவி நல்லா உடம்பு சரியில்லை, எனக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்லோகம். ஓம் மகா குரு பிரம்மஸ்ய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திரகாரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதேய ஓம் சர்வ யோகாதிபதேசே ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே நின் கமல பொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவஸ்ரூப பிரகதீஸ்வர வேல குருபகவே அனந்தா நல் குணந்தா அல்குறையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா என் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யங்கள் தந்தருளுவாய். ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே அனுக்ஷணமும் நின் கமல பொற்பாதம் சரணம் சரணம் சரணம். இந்த ஸ்லோகத்தில் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், பூர்வ ஜென்ம கர்மா தோஷங்கள் நீங்கும், கிரக தோஷங்கள் நீங்கும், குழந்தை திருமணம் பாக்கியம் உண்டாகும், குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும், எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் வந்துடும். இந்த ஸ்லோகம் சொல்வது நல்லது. அடுத்து, எந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும்? உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து, இப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா உணவு தொழில் யோகங்களை கொடுக்கும். மருத்துவ தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். செவ்வாய் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தால், 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருந்தால் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் நிலம் வீடு வாகனம், நிலம் வீடு, அந்த வியாபாரம் செய்பவர்கள், வீடு கட்டும் தொழில் செய்பவர்கள், அல்லது கமிஷன் வாங்குபவர்கள், இதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறைய புகழ் வரும். நெருப்பு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்யும் வாய்ப்புகள் வரும். செவ்வாய் வழக்கறிஞராக வாதாடக்கூடிய வாய்ப்புகள், அல்லது அரசாங்கத்திலோ உயரதிகாரிகள் அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடும். அடுத்து 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அடுத்தவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது நீங்கள் டிரைவராக இருக்கலாம், அல்லது ஒரு டீம் லீடராக இருக்கலாம், அல்லது பணிபுரிய இடத்துல ஹெட்டாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யோகா ஆசிரியராக இருக்கலாம், இல்லை கலைகளில் பரதநாட்டியம், இசை, பாடல், இதில் வந்து ஒரு அதாவது தனித்துவம் நிறைந்தவராக இருக்கலாம். அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து, ராகு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு வியாபாரமோ தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டு நபர்கள், இது 5ஆம் இடத்தில் ராகுவோ 7ஆம் இடத்தில் ராகுவோ 2ஆம் இடத்தில் ராகுவோ இருந்தால் வெளிநாட்டு நபர்கள், வேறு மொழி பேசுபவர்கள், அல்லது இன்லீகல் தொழில் செய்து அதன் மூலம் வருமானம் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் 7இல் 2இல் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால், 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பணம் கொட்டும். அடுத்து, சூரியன் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தால் இந்த அதாவது வந்து ஒரு ரயில் ஓட்டுநர், டூ வீலர், கார், ஆட்டோ, அல்லது ஒரு நெருப்பு சம்பந்தமான கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலம் பெரிய செல்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் அல்லது உச்சம் பெற்றிருந்தால் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களாகவும் மருத்துவத்தில் தலை சிறந்த நிபுணர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் வரும். அடுத்து, கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் 7ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ இருந்தால் தனியாக இருந்து செய்யக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வரும். அல்லது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து கடவுள் சம்பந்தமான ஒரு இறை வழிபாட்டு கொண்ட ஒரு வியாபாரம் தொழில் அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். சந்திரன் 5ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் லக்னத்தில் இருந்தால்
ஒரு குளிர்ச்சியான என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, இல்லை ஒரு ஏசி ரூமில் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு டீம் லீடராகவோ இல்லை உயர்ந்த அதிகாரியாக இருந்து கொண்டு மற்றவர்களை கண்காணித்து கொண்டு அதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கும். இது அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வம். நீங்கள் துப்புரவு தொழில் செய்யலாம், எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வம். அதில் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு திசைகள் முடிவடையும் நேரம், அந்த திசைகள் முடிவடைந்த பிறகு இன்னொரு திசை ஆரம்பமாகும். அந்த திசை ஆரம்பமாகும்போது சுய புத்தி உருவாகும். அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சுய புத்தி வேலை செய்துவிட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய 8 புத்திகள் நேரம் காலங்கள் உங்களுக்கு யோகங்களை கொடுக்காது. சுய புத்தி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டால், அதாவது தசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையில் ஆரம்ப புத்தி 9 புத்தி வரும். ஒரு தசையில் 9 புத்தி வரும். முதல் புத்தி உங்களுக்கு யோகங்களை கொடுத்து விட்டால் பின் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்திகள் கொஞ்சம் தாமதமாக வேலை செய்யும். அதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் உரிய கிரகம் வலிமையாக இருந்தால் நன்மைகள் உண்டாகும். அதாவது புதுசாக தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள். அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே தன் மனைவி தன் குழந்தைகள் மூலம் தொழில் செய்து வருமானம் சம்பாதித்தால்தான் இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியும். இன்றைக்கி ஒரே தொழில் செய்கிற மூலமாக வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு சிலர்கள் மட்டும்தான் அது சாத்தியமாகும், மற்றவர்களுக்கு முடிய முடியாது. மேசராசினியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது பொறாமைப்படுபவர்கள் என்று எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொறாமைப்படுபவர்கள் அல்ல மேசராசிகள், உதவி செய்யக்கூடியவர்கள், தானம் செய்யக்கூடியவர்கள். என்ன அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மட்டும் கரெக்டாக பார்த்து, இது ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களோட பலன்கள் தான் நடக்கும். இது காமனாக எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. கணவன் மீது அதிகம் அன்பு கொண்டவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உயிராக இருப்பாங்க. கணவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா 30% தான். ஆனால் 70% பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு உடன்பாடுகள் இல்லாமல் நிறைய, அதாவது மன போராட்டத்துடன் சில பேர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர்கள் டைவர்ஸ் ஆகி இன்னொரு மறுமணம் ஆகியிருக்கும். அது போன்ற நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் மூலம்தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். இப்போ ஏன் குரு பயிற்சி நடக்குது, ஏன் சனி பயிற்சி நடக்குது, ஏன் ராகு கேது பயிற்சி நடக்குது? இந்த 4 கிரகங்கள் மிக முக்கியமான ஒரு அதிகமான வருடங்களை கொண்ட கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும். அப்போது ஒரு திசையால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் பொழுது யாராவது எனக்கு கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்களா, ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, அப்போது ஒரு குரு பயிற்சி வரும். அந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ வரும் பொழுது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். அதே மாதிரி சனி பகவானும் அப்படி தான், ராகு கேதுவும் அப்படி தான். அதுக்கு தான் அந்த கிரக பயிற்சிகளை எல்லாரும் இந்த 4 கிரக பயிற்சிகளை தான் அதிகமாக கவனிக்கிறாங்க. ஒரு 2.25 நாளைக்கு சந்திரன் பயிற்சி ஆகிக்கொண்டே இருப்பார். அதை யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் சந்திரன் மூலம் சந்திராஷ்டமத்தை அதிகம் கவனிப்பார்கள். மேசராசினியர்கள் பிள்ளைகள் மீது அதிகம் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். கணவர் மீது, மனைவி மீது ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருப்பார். ஆனால் ஒரு சிலர்களுக்கு ஜாதகம் பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்துவிட்டால் மனைவி மூலம் தினம் நரக வேதனை, கணவன் மூலம் தினம் நரக வேதனை, அல்லது இன்னொரு நபர்கள் வாழ்க்கையில் 3வது நபர் தலையீடு, இதன் மூலம் பிரச்சனைகள் இப்படி ஏற்படும். இந்த தருணம் 11ஆம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார். ஒரு சிலருக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனி பகவான் அருள் இருந்தால்தான் ஒரு வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருள், தங்கம், வைரம், வியாபாரம் எல்லாமே இருக்க முடியும். லக்னத்தில் குரு இருந்தால் பிள்ளைகள் மீது அதிகமாக இருப்பார்கள். பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளால்
இவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். பிள்ளைகள் காட்டும் பாசம் இவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் ஒரு ஆதிக்கம் பெற்ற, அதாவது இவர்கள் மூலம் அந்த குழந்தைகள் மனைவிகள் சந்தோஷப்படுவார்கள். இவர்கள் மூலம் வரக்கூடிய உழைப்பின் மூலம் அவர்களுக்கு அவரவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் கலைநயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். பாட்டு பாடக்கூடியவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையை ரசிக்கக்கூடியவர்கள், வேலை நுணுக்கங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேசராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் அமர்ந்து உள்ளார்கள். அடுத்து 6ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், 6இல் சூரியன், கேது, புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்? 2ஆம் இடத்தில் குரு, அதாவது உற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் கை கொடுத்து காப்பாற்றும் தோழன் என்று சொல்வார்களே, அதுபோல குரு உங்களுக்கு துணையாக இருப்பார். மாணவர்களுக்கு வெற்றி தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் மாணவர்கள். உங்கள் கல்வியில் எந்த தடையும் இருக்காது. மேசராசினியர்களுக்கு இந்த ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பதிவுகளின் அர்த்தங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். இது தனிப்பட்ட ஒருவருக்கு சொல்லக்கூடிய பதிவு அல்ல. யார் யாருக்கு என்ன தேவையோ, எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும். உங்களுக்கு சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, வெங்கடேச பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சந்திரன் ஆதிக்கம் உங்கள் உடம்பில் இறங்கி நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருந்தால், ஏன்னா இந்த புத்திகள் வாழ்நாளில் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். தசைகள் ஒரு சிலருக்கு ஒரு திசைகள் வராது. செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருந்தால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். எதிரிகள் விலகுவார்கள். தனவரவு உண்டாகும். வீடு, நிலம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அடுத்து புதன் புத்தி நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது கல்வி அறிவின் மூலம் செல்வம் அதிகமாக வரும். நன்மைகள் உண்டாகும். நோய்கள் விலகும். 7 சனி இருந்தாலும் அந்த தோஷம் விலகும். சனி தோஷம் நீங்கும். குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால், குரு புத்தி நடக்கும்போது கொஞ்சம் நிறைய கழுத்தை பிடிச்சி நெருக்கும், கடன் நெருக்கும். அப்போ குரு பகவானையும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும், குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும், குரு அம்சம் கொண்ட மனித அவதாரம் எடுத்து கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது நன்மை உண்டாகும். உங்களுக்கு சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, காக்காவிற்கு உணவு கொடுப்பது, இதெல்லாம் சனி தோஷம் நீங்கும். சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். யோகம் உண்டாகும். மேசராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். ஒரு கர்மா ஜாதகத்தில் இருப்பதில்லை. கர்மா பிறக்கும். நம்முடைய செயல்களால், நம்முடைய எண்ணங்களால் பிறக்கக்கூடியது கர்மா. அந்த நல்ல கர்மா உங்களுக்கு உருவாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. எந்த திசை நடந்தாலும், இப்போது அதாவது 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம குரு, ஜென்ம ராகு, ஜென்ம கேது வரும் பொழுதும் உங்களுக்கு நல்ல கர்மா உங்களுக்கு இருப்பாக பரவலாக இருந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும். கெடுதல் அது தலைக்கு வருவது தலைப்பாகியோடு செல்வது போல் அப்படி காமிச்சிட்டு போயிடுமே தவிர நிரந்தரமாக கஷ்டங்களை, சில பேர்கள் ரொம்ப கடனில் இருப்பாங்க, ரொம்ப தரித்திரம் பிடிச்சி இருப்பாங்க, ரொம்ப வறுமை, தரித்திரம்னா ரொம்ப வறுமையில் தொடர்ச்சியான வறுமை அப்படி இருப்பாங்க. அதுக்கு காரணம் கர்மா தான். அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் தன்னால் முடிந்த ஒரு இட்லி 2 இட்லி அடுத்தவங்களுக்கு நல்ல இட்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பசியை ஆற்றுனீங்கன்னா எல்லா தோஷமும் நீங்கும். மேசராசினியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த கிரக அமைப்புகள் குரு பதவி உயர்வை கொடுப்பார். வீடு வாங்க யோகம் கொடுப்பார்.
திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு தாயார் என்னிடம் கேள்வி கேட்டிருந்தார். அந்த தாயார் என்னுடைய மகள் ஏதோ நட்சத்திரம் கடகராசி, அது கும்ப லக்னம் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட பேசுறதில்ல. அவங்க பேச அந்த என் மேலே பாசம் இல்லை, விருப்பம் இல்லை, என்கிட்ட வெறுப்பை தான் காட்டுது. என்னுடைய மகள், நான் பாசமாக வளர்த்த மகள் கல்யாணம் பண்ணி போயிட்டு இது மாதிரி என்கிட்ட பேசதே இல்லை அப்படின்னுக்கா. அப்போது என்னுடைய பதிவில் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்திருக்கும். அப்போது நான் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான பரிகாரம் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பாதத்தில் உங்கள் மகள் ஜாதகத்தை ஒரு காப்பியை வச்சு அந்த மகளோட பேர் நட்சத்திரம் சொல்லி என் மகள் என்னிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அர்ச்சனை செய்து ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க. கடவுளை வேண்டிங்க. அந்த மனநிலை மாற்றக்கூடிய உரிமை கடவுளுக்கு உள்ளது. கடவுள் மூலமாகத்தான் நமக்கு எல்லா நல்லதும் கெட்டதும் நடக்கும். அப்போது நாம் தவறு செய்யலைன்னா கடவுள் நமக்கு நல்லதே கொடுப்பார். மேசராசினியர்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலம். யார் பொறாமைப்படுபவர்களாக, உங்களுக்கு துரோகம் செய்பவர்களாக, கெடுதல் செய்பவர்களாக இருந்தாலும் கடவுளை லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். எல்லா தோஷமும் கெட்ட எண்ணங்களும் அது அவர்களுக்கே போய் சேரும். மேசராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.